ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த முட்டை சேமியா செய்யறது ரொம்பவே ஈஸி. நம்ம இன்னைக்கு இடியாப்பத்தில் தான் செய்ய போறோம். சப்போஸ் நீங்க இடியாப்பம் சுட்டு வச்சா கூட இந்த முட்டை சேமியாவை நீங்க ஈஸியா வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க இதை டின்னர் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ முட்டை சேமியா செய்யறதுக்கு நான் 4 இடியாப்பம் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடியாப்பத்தை நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷான இடியாப்பத்துல கூட இது செய்யலாம். இல்லைன்னா நீங்க காலையில சுட்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஈவினிங் டின்னர் கூட இதை நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா இடியாப்பமும் நான் நல்லா பிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்க ரொம்ப பொடியா பிக்க வேண்டாம். கொஞ்சம் பாதி பாதியாவே பிச்சாலே போதும். நம்ம கலந்து விடுறப்ப அது ஈவனா ஆயிடும். இப்போ நான் அடுப்பு மேல ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி அதுல சேர்த்துருக்கேன். ஒரு பொடியா கட் பண்ண பச்சை மிளகாயத்தையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்ல வச்சு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்லா கலந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூளையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீய சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கரிஞ்சிடாம நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வறுபட்டு வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ அது அப்படியே ஒரு சைடா நம்ம தள்ளி விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா நம்ம ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வர எண்ணெயில நம்ம இந்த முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முட்டை சேமியா செய்யறதுக்கு 2 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இந்த முட்டைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டை ஓரளவுக்கு வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கலந்து விடணும். இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லோஷா கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம பொறுமையா அடுப்பு சிம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் அந்த முட்டை நல்லா வெந்து வரும். இல்லைன்னா ஒரு மாதிரியா பச்சையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்க. அந்த மசாலாவிலயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்க. இப்ப இந்த முட்டை கூட நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப அதையும் நம்ம ஒரு ஓரமா தள்ளி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை ஒரு ஓரமா சேர்த்துருக்கோம். இந்த முட்டையும் ஒரு ஓரமா சேர்த்துருக்கோம். இப்போ அது ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த முட்டையோட அந்த மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் முட்டை கொஞ்சம் கூட பச்சையா இருக்கிற மாதிரி இல்லைன்னு பாருங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவோடவே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் அந்த முட்டையில அந்த மசாலா நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட இந்த முட்டை நல்லா வெந்து நல்லா செவந்து வந்திருக்குன்னு பாருங்க. அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிச்சு வச்சிருக்கிற இந்த சேமியாவை அதுல நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க இடியாப்பத்தில் தான் இந்த சேமியா செய்யணும்னு கிடையாது. நீங்க நார்மலா நம்ம வீட்டுல செய்யற சேமியால கூட இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம்.
இப்போ எல்லா சேமியாவும் அதில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பொறுமையா வந்து கலந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு 2 நிமிஷமா அடுப்பு தீயை நல்லா சிம்லேயே வச்சு நான் நல்லா கலந்து கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இது இப்போ நம்ம சுட சுட வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த முட்டை சேமியா எவ்வளோ ஈஸியா நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு பாருங்க. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து இது செஞ்சுக்கலாம், இல்லைன்னா டின்னர் கூட வந்து நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்க குழந்தைங்களுக்குமே இது ரொம்பவே வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஈஸியா செய்யற டிஷ். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஈஸியான முட்டை சேமியா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.